வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜீபம்பா பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா மாயாஜால சட்டை. இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். எப்பவும் புகழ்ச்சி மேலே அக்கறையாக இருந்த அவர் தன்னை யார் புகழ்ந்தாலும் அப்படியே நம்பிடுவார். அதனால் அவரோட மந்திரிங்க எல்லாருமே எப்பவுமே அவரை புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நாட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க அரசே, அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவரை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு வயசான மந்திரியும் இருந்தார். அவருக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்கலை. அவர் அரசர்கிட்ட வந்து, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுறீங்க அரசே, நாட்டில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, அதை கொஞ்சம் கவனிங்கன்னு சொன்னார். இதை கேட்டு உடனே கோபப்பட்ட அந்த அரசர் அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு. சோகமான அந்த மந்திரி தன்னோட வீட்டுக்கு வந்தார். அங்கே அவரோட மகன் இருந்தான். அப்பா, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த மந்திரி சொன்னார், புகழுக்கு ஆசைப்படுற அரசுக்கு எப்படி புத்தி சொல்கிறதுன்னு தெரியலப்பா. நான் புத்தி சொல்ல போய் என்னையே வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார். புத்திசாலியான அந்த மகன் சொன்னான், நான் போய் அந்த அரசருக்கும் பொய் சொல்லிட்டு திரியிற மந்திரிகளுக்கும் பாடம் புகட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அரண்மனைக்கு புறப்பட்டான். அரசே, நான் ஒரு வியாபாரி. நான் நீண்ட தூரம் கடல் பயணம் செஞ்சு இந்த அதிசய சட்டையை கேள்விப்பட்டு உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னான். உடனே அரசர் எங்க அந்த சட்டையை காட்டுன்னு கேட்டாரு. உடனே அந்த பையன் வெறும் கையை சட்டை மாதிரி காமிச்சான். இது வீண் புகழ்ச்சி செய்கிறவங்களுக்கும் பொய் சொல்கிறவங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாதுன்னு சொன்னான். இதை பார்த்த மந்திரிகளுக்கு பகீர்னு இருந்துச்சு. இந்த சட்டையை கண்ணுக்கு தெரியலன்னு நாம் சொன்னால் நாம் கெட்டவங்களுக்குன்னு அரசருக்கு தெரிஞ்சிடும், அதனால நம்ம பொய் சொல்லிட்டோன்னு எல்லாருமே பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அரசே, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள், அதனால இந்த சட்டையை போடுங்கன்னு அந்த பையன் சொன்னான். உடனே அரசர் தன்னோட சட்டையை கட்டிட்டு நின்னாரு. அவருக்கு சட்டை போட்டு விடுற மாதிரி சைகை செஞ்சான் அந்த பையன். சட்டை இல்லாமல் நின்ன அரசரை பார்த்த மந்திரிகளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உண்மையவும் சொல்ல முடியல. அதனால, அரசே, இது ரொம்ப நல்ல சட்டை, உங்களுக்கு பொருத்தமா இருக்குன்னு எல்லாருமே போய் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த அரசர் அப்படியே அரண்மனையை விட்டு வெளியே வந்தாரு. அவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்த எல்லாருமே வாசல்ல அரசரை பார்த்து திகைச்சு போயிட்டாங்க. ஒருத்தருக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. அரசருக்கு பின்னாடியே மந்திரிகளும் நடந்து போனாங்க. அப்போ ஒரு குட்டி பையன் சொன்னான், என்ன இது, அரசர் சட்டை இல்லாமல் வெளியே போறாருன்னு சொல்லி சிரிச்சான். அதை கேட்ட எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அரசருக்கு ஒரே அவமானமாக போச்சு. அப்போ அந்த கூட்டத்துக்கு வந்த அந்த வயசான மந்திரி சொன்னாரு, எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்துங்க. நான் தான் நீங்கள் எல்லாருமே சாப்பாடு துணிமணி இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னேன். அதனால் ரொம்ப வருத்தப்பட்ட அரசர், இனிமே வெளியே போகும்போது சட்டை போடாமல் தான் போவேன். என்னைக்கு என்னோட நாட்டு மக்கள் எல்லாருமே நல்ல சாப்பாடோட நல்ல சட்டையோட வாழுறாங்களோ அப்பதான் நான் சட்டை போடுவேன்னு சபதம் செஞ்சாரு அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட எல்லாருமே கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. தெய்வத்துக்கு ஒப்பான அரசர் தங்களுக்கு கிடைச்சிருக்கிறத நினைச்சு எல்லாருமே பெருமைப்பட்டாங்க. இதையெல்லாம் கேட்ட அரசருக்கு அப்பதான் உண்மை புரிஞ்சுது. அந்த மந்திரிகள் சொன்னது எதுவுமே உண்மை இல்லை. நாட்டு மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நாம தான் முட்டாள்தனமா வீண் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு இப்படி சட்டை இல்லாமல் தெருவில் நிற்க வேண்டியதா போயிடுச்சுன்னு நினச்சி ரொம்பவே அவமானப்பட்டாரு அரசர். இனிமே நல்லபடியாக ஆட்சி செய்யணும்னு நினச்சி அந்த பொய் சொன்ன மந்திரிகளை சிறையில் அடைக்க உத்தரவிட்டாரு. புத்திசாலித்தனத்தால் தன்னோட மானத்தை காப்பாற்றின மந்திரியை தன்னோட முதல் மந்திரியாக நியமித்து மக்களோட கஷ்டம் போக ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாரு. சுட்டீஸ், இந்த கதையோட நீதி, பழுதென்னும் மந்திரியின் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும் அப்படின்ற திருக்குறள்ல தான் வந்திருக்கு. இந்த திருக்குறளோட பொருள் என்னன்னா, தப்பான வழிகளை நம்ம கிட்ட கூறும் அமைச்சர்களை விட 70 கோடி எதிரிகள் நம் பக்கத்தில் இருந்தாலும் அதுவே நல்லது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.